ரத்னா டாக்டர் ஸ்ரீகுமார் சகல உலக மக்களின் அனைத்து வித பிரச்சனைகளுக்கும் தீர்வு கண்டுள்ளார். ஜோதிடம், எண் ஜோதிடம், வாஸ்து, கைரேகை, ராசிக்கல் தேர்வு, அயல்நாடு செல்ல, கடனை தீர்க்க, மேல் படிப்பு பெற, திருமணம் விரைவில் நடக்க, தொழில் சிறக்க, வேலை கிடைக்க, குழந்தை பெயர் வைக்க, தொழில் பெயர் வைக்க, ராசிக்கல் தேர்வு செய்ய, சோழி பிரசன்னம் பார்க்க, கம்ப்யூட்டர் ஜாதகம் பார்க்க, 48 வருடம் அனுபவம் பெற்ற ஜோதிடர் ஆலோசனைகளை பெற ஜோதிட ரத்னா டாக்டர் ஸ்ரீகுமார். முன்பதிவு பெற்று சந்திக்கவும். உலகம் முழுவதும் பரவி வாழ்ந்து கொண்டிருக்கின்ற தமிழ் ஜோதிட சொந்தங்கள், டாக்டர் ஸ்ரீகுமார் ஜோதிட சேனலின் சார்பாக என்னுடைய நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, திருமூலர் அருளிய மிக மிக சக்தி வாய்ந்த கணபதி மந்திரத்தை இப்பொழுது நாம் ஆழமாக சிந்திப்போம். கணபதி என்றிட வல் வினை ஒடுங்கும், கணபதி என்றிட காலனும் கைத்தொழுவான், கணபதி என்றிட கர்மமே ஆதலால், கணபதி என்றிட கவலைகள் தீருமே. அற்புதமான இந்த மந்திர பாடலை யார் ஒருவர் அன்றாடம் குறைந்தபட்சம் 9 தடவை பாடி வருகின்றாரோ, அவருடைய சொந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி, அல்லது எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி, தடைகள், தாமதங்கள், கஷ்டங்கள், நஷ்டங்கள், இடையூறுகள், இன்னல்கள் அனைத்தும் உங்கள் வாழ்க்கை பாதையை விட்டு விலகும் என்றால் அதிலே மாற்று கருத்து இல்லை. இன்றைய கணபதியினுடைய தொகுப்பில் இருந்து நாம் எடுத்துக்கொண்ட குறிப்பு, திருப்பரங்குன்றம் குடவரை கோவிலில் விநாயகர் கையில் கரும்புடன் காட்சி தருகின்றார். அன்பர்கள் இந்த கருத்தை மனதிலே நிலைநிறுத்தி அவரை தொடர் நிலையில் வணங்கி வர, அத்துணை விதமான தடைகளும் தாமதங்களும் உங்கள் வாழ்க்கையிலே வரவே வராது என்ற ஒரு நிலையை, கணபதிக்கு ஒரு சக்தி உண்டு. அவரை தொடர்ந்து வணங்கினால் இன்பங்களும் மகிழ்ச்சியும் உங்கள் வாழ்க்கையிலே தாண்டவமாடும். கணபதியினுடைய இன்றைய தொகுப்பில் இருந்து நாம் எடுத்துக்கொண்ட குறிப்பு, சாணம், புற்றுமண், மஞ்சள், வெல்லம், எருக்கம், வேர், சந்தனம் ஆகியவற்றில் பிள்ளையார் உருவம் செய்து வழிபட்டால் அனைத்து விதமான நலன்களும் பெற்று மோட்சம் அடைவர் என்று விநாயக புராணம் கூறுகிறது. அன்பர்கள் இந்த கருத்தை மனதிலே நிலைநிறுத்தி அவரை தொடர் நிலையில் வணங்கி வர, அத்துணை விதமான நன்மைகள், இன்பங்கள் அவர்களுடைய வாழ்க்கையிலே தாராளமாக நடப்புக்கு வரும். இரண்டாவது பகுதியாய் திகழ்கின்ற இன்றைய நாளின் விசேஷ தன்மையும் பஞ்சாங்க குறிப்பையும் இப்பொழுது நாம் காண இருக்கின்றோம். இன்றைய 19/7/2026 கிழமை ஞாயிறு, தமிழ் வருடம் பராபவ வருடம், தமிழ் மாதம் ஆடி 3வது நாள். இன்றைய விசேஷம் குமார சஷ்டி விரதம், கந்த பஞ்சமி, ராமநாதபுரம் கோதண்டராம திருக்கல்யாண், சங்கரன் கோயில் கோமதி அம்மன் கோயில் விழா தொடக்கம், சஷ்டி திதி. இன்றைய நல்ல நேரம் காலை 8:15 9 மணி வரை, பிறகு 10:45 11:45 வரை, மாலை பொழுதிலே 3:15 4:15 வரை. இன்றைய ராகு காலம் மாலை 4:30 6 மணி வரை, யமகண்டம் மதியம் 12 மணியிலிருந்து 1:30 வரை, குளிகை மதியம் 3 மணியிலிருந்து 4:30 வரை, திதி பஞ்சமி காலை 8:49 வரை. இன்றைய நடப்பு நட்சத்திரம் உத்திரம், இரவு 11:25 வரை. யோகம் அமிர்த யோகம், சூலம் மேற்கு, பரிகாரம் வெள்ளம். இன்று சம நோக்கு நாள். இன்று சந்திராஷ்டமம் அடைகின்ற நட்சத்திரங்கள் அவிட்டம், சதயம். சந்திராஷ்டிரம் பெறுகின்ற ராசி கும்பராசி ஆகும். யாரெல்லாம் இன்றைய தினத்திலே திருமண நாளை கொண்டாடுகின்றார்களோ அல்லது பிறந்த நாளை கொண்டாடுகின்றார்களோ அவர்களுக்கு என்னுடைய உளம் கனிந்த நல் வாழ்த்துக்கள். மூன்றாவது பகுதியாய் திகழ்கின்ற பரிகாரங்களும் பலன்களும் என்ற அற்புதமான இந்த பகுதியினுடைய இன்றைய தலைப்பு, சரும நோய் தீர்க்கும் தையல் நாயகி. உடல் நலமே முதல் சுத்து என்பார். ஆனால் அது எல்லோருக்கும் வாய்க்கிறதா என்பது கேள்விக்குரியே. நோய்கள் கர்ம வினையின் அடிப்படையில் ஏற்படுவதாக சொல்வார். அழகான உடம்பில் எத்தனையோ நோய்களை ஆண்டவன் படைத்து அனுப்புகிறார். அதில் அதிக பேருக்கு உடம்பில் கட்டிகள் ஏற்படுகிறது. இதனை கிராமப்புறத்தில் துணைமுனை என்பார். சருமத்தில் அரிப்பு சம்பந்தப்பட்ட நோய் முதல் புண்கள் வரை ஏற்படுகிறது. இத்தகைய சரும நோய்களுக்கு மருந்துகள் தான் தீர்வு என்பது இல்லை.
ஆலய பரிகாரங்களும் உள்ளன. நோய் தாக்கம் தீரவும், குழந்தை பாக்கியம் கிட்டவும், திருமண தடை நீங்கவும் செல்ல வேண்டிய ஆலயங்களை பற்றி நாம் அறிந்து கொள்ள வேண்டும். சர்ம நோய்களை தீர்க்கும் ஆலயம் திருச்சி அரியமங்கலம் பகுதியிலே அமைந்துள்ளது. தையல் நாயகி ஆலயம் என்று பெயர். கீழ் திசை நோக்கி அமைந்திருக்கும் ஆலய முகப்பை தாண்டியது மகாமண்டபம் வரும். அர்த்த மண்டபத்தின் நுழைவாயில் இடதுபுறம் விநாயகர், வலதுபுறம் வள்ளி தெய்வானையோடு கூடிய முருக பெருமான் பக்தர்களுக்கு அருள் பாலிக்கின்றனர். மகாமண்டபத்தின் தெற்கில் துர்க்கை அம்மன் சன்னதி உள்ளது. அதனை அடுத்த கருவறையில் அன்னை தையல் நாயகி 4 கரங்களோடு புன்னகைத்தவளும் இன்முகத்துடன் பக்தர்களுக்கு காட்சி தருகின்றார். அன்னை தாமர மலரை ஏந்தி அபயவரத ஹஸ்த முத்திரைகளுடன் அருள் பாலிக்கின்றாள். கோட்டத்தின் வடபகுதியிலே ஆஞ்சநேயர் சந்நிதி உள்ளது. ஆலயத்தின் வலப்புறம் வைத்தீஸ்வரன் தனி கோயில் வீற்றிருந்து பக்தர்களுக்கு அருள் பாலித்து வருகின்றார். மகா மண்டபத்தின் கீழ் திசையில் கால பைரவரும், தெற்கே சைவ குறவர்களும் 4 பேரும் அருள் பாலிக்கின்றனர். தெற்கில் தட்சிணா மூர்த்தி அமர்ந்துள்ளார். அதையொட்டி நாகம்மா, கருப்பண்ண சாமி உள்ளனர். திருச்சி மத்திய பேருந்து நிலையத்திலிருந்து 6 கிலோமீட்டர் தூரத்திலே தஞ்சாவூர் சாலையிலே உள்ளது இந்த அரியமங்கலம். தஞ்சாவூர், தூத்துக்குடி, பெல் நிறுவனம் செல்லும் எல்லா பேருந்துகளும் இந்த ஆலய வழியாகத்தான் செல்லுகின்றன. ஆட்டோவிலும் செல்லலாம். முதலாவது பரிகாரம், சரும நோய்கள் நீங்கி இவ்வாலய மகா மண்டபத்திலே தனி இடத்தில் பக்தர்கள் உப்பு மிளகு காணிக்கையை செலுத்தி பயன்பெறலாம். உடலில் கட்டி உள்ளவர்கள் தையல் நாயகி அன்னைக்கு வெள்ளக்கட்டிகளை காணிக்கையாக செலுத்தலாம். 5 செவ்வாய்க்கிழமை பிரார்த்தனை செய்தால் பாதிக்கப்பட்ட நோய் தீர்ந்து. குழந்தை பேறு வேண்டுமா? நான்முகர் சந்நிதியிலே உள்ள அரச மரத்தில் தொட்டில் கட்டி குழந்தை வரம் பெறுகின்றனர். திருமண தடை உள்ளவருக்கு அன்னை அபிஷேகம் செய்து தடை நீங்க பெறலாம். 2வது பரிகாரம், ஆலயம் செல்ல முடியாதவர்கள் தங்கள் பகுதியிலே ஓடும் நீரில் கண்மாய் அல்லது ஆற்றில் தையல் நாயகி நினைத்து உப்பு மிளகாய் போட்டால் சர்ம நோய் நீங்கும். 5 வெள்ளக்கட்டிகளை போட்டு கரைத்து வந்தால் உடல் கட்டிகள் நீங்கும். வாய்ப்பு கிடைக்கும் பொழுதெல்லாம் ஆலயம் சென்று வரலாம். இது அனுபவ பரிகாரம். நாளைய தினத்தினுடைய பரிகாரத்தினுடைய தலைப்பு என்னவென்றால், ஒரே ராசியினர் திருமணம் செய்யலாமா? இதனுடைய தொடர் விளக்கம் நாளைய தினம் நீங்கள் பெற இருக்கிறீர்கள். 4வது பகுதியாய் திகழ்கின்ற ஜோதிட ரகசியங்களை அறிகின்ற பகுதி. ஜோதிட கிரக இணைவுகளை அறிந்து தெரிந்து புரிந்து பிறரை வழிநடத்துகின்ற பகுதியும் இதுதான். கடந்த சில தினங்களாகவே 4ஆம் பாவம் என்று சொல்லப்பட்ட மாத்துருஸ்தானம், வாகனஸ்தானம், சுகஸ்தானம், உண்ண உணவு, உடுக்க உடை, இருக்க இடம் என்பதை காட்டுகின்ற ஸ்தானம், வீடை காட்டுகின்ற ஸ்தானம் என்பதை எல்லாம் தொடர்ந்து பல்வித கோணங்களிலே நாம் ஆராய்ச்சி செய்து கொண்டே இருக்கின்றோம். இன்றைய தினம் சூரியன் பலம் பெற்றிருந்தால், செவ்வாய் பலம் பெற்றிருந்தால் அறுவை சிகிச்சையிலே மருத்துவராய் வர முடியும். யாரெல்லாம் வழக்கறிஞர்களாக மாற முடியும். வாக்கு ஸ்தானாதிபதி ஆட்சி உச்சம் பெற்று குரு பார்வை பெற்றால் சிறந்த வழக்கறிஞராய் வாதாட முடியும். 2ஆம் இடம், 5ஆம் இடம், 6ஆம் இடம் சந்திரன் தனி பலம் பெற்றிருக்க, குரு பலம் பெற்றிருக்க சிறந்த வழக்கறிஞராய் வர முடியும். குரு சட்ட அறிவை தருபவர், செவ்வாய் தர்க்க அறிவை தருபவர், புதன் பேச்சாற்றலாக குரு செவ்வாய் புதன் பலம் பெற்றிருந்தால் சிறந்த வழக்கறிஞராய் வர முடியும். ஆடிட்டராய் புதன் 5வது ஸ்தானம், 5ஆம் அதிபர் 5வது இடத்திலே இருந்து 9ஆம் அதிபர் 1, 5, 9 ஆகிய வீடுகள் அதனுடைய அதிபர்கள் பலம் பெற்றிருக்க ஆடிட்டராய் வர முடியும். IAS IPS லக்னாதிபதி பலம் பெற்றிருக்க, லக்னம் பலம் பெற்றிருக்க, செவ்வாய் பலம் பெற்றிருக்க IAS IPS ஆக வர முடியும். செவ்வாய் 3, 6, 10, 11 பலம் பெற்று குரு பார்வை பெற்றிருக்க, 9வது வீடு கெடாமல் இருக்க, சுபகிரகங்கள் பார்க்க IAS IPS ஆக வர முடியும். சூரியன் அல்லது சந்திரன் ஆட்சி அல்லது உச்சம் பெற்றிருக்க, 10ஆம் வீடோடு தொடர்பு கொண்டிருக்க வேண்டும். போலீஸ் அதிகாரிகளாக வர கஜகேசரி செவ்வாய் பலம் பெற வேண்டும். லக்னாதிபதி தொழில் ஸ்தானாதிபதி பலம் பெற வேண்டும். போலீஸ் மேல் அதிகாரிகளால் வர முடியும். நாளைய தினம் இதனுடைய தொடர்ச்சியை நாம் தொடர்ந்து பார்க்க இருக்கின்றோம். 5வது பகுதியாய் திகழ்கின்ற கோச்சார சிறுகுறிப்பு என்று அழைக்கப்படுகின்ற இந்த பகுதியிலே இன்றைய தினம் நாம் எடுத்துக்கொண்ட தலைப்பு தொகுப்பு என்னவென்றால், ராகு கேதுவின் அரிய சேர்க்கை 4 ராசிக்காரர்களுக்கு இனி பொற்காலம்தானா? ஜோதிட சாஸ்திரத்தில் அனைத்து கிரகமும் குறிப்பிட்ட காலத்திற்கு பிறகு
தங்கள் ராசி மற்றும் நட்சத்திரத்தை மாற்றுகின்றன. ஜூலை மாதத்திலே பல முக்கியமான கிரக சேர்க்கைகள் நடக்க இருக்கின்றன. ஜூலை மாதத்தில் சூரியன், சந்திரன், செவ்வாய், புதன், குரு, சுக்கிரன் மற்றும் சனி ஆகிய 7 கிரகங்கள் ராகு மற்றும் கேதுக்கு இடைப்பட்ட பகுதியிலே அமைந்து விடுகிறது. ஜூலை 19ஆம் தேதி அன்று கன்னியா ராசியிலே இந்த கிரக அமைப்பினை உடைக்கும் வரை இந்த நிலை நீடிக்குமாம். அதனால் ராகு மற்றும் கேது ஒன்றுக்கு ஒன்று 180 டிகிரி இடைவெளியில் அமைந்துள்ளது. தற்பொழுது ராகு கும்ப ராசியிலும் கேது சிம்ம ராசியிலும் உள்ள நிலையில் மற்ற கிரகங்கள் இதனுடைய இடைப்பட்ட பகுதியில் அமைந்துள்ளது. இதை அரிதான நிலை என்று குறிப்பிடுகிறார்கள். இந்த கிரக அமைப்பினால் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய ராசிக்காரர்கள் யார் யார் என்பதை தெரிந்து கொள்வோம். முதலிலே மிதுன ராசிக்காரர்கள் ஜூலை 19ஆம் தேதி வரை தொழில்முறை இவற்றில் முடிவெடுப்பதில் குழப்பம் மற்றும் தவறான புரிதல் ஏற்படலாம். இந்த கிரக அமைப்பால் பல வகையான பிரச்சனைகளை அவர்கள் சந்திக்கக்கூடும். திருமண வாழ்க்கையில் சில பிரச்சனைகளை சந்திக்க நேரிடும் நிலையில் தவறான புரிதலும் ஏற்பட வாய்ப்புகளும் உள்ளது. வாக்குவாதங்களும் ஏற்படலாம். இந்த தருணத்திலே பொறுமையாகவும் நிதானமாய் இருப்பதன் மூலம் பிரச்சனைகளை தீர்க்க முயற்சிக்கலாம். உங்கள் குழந்தைகளை பற்றிய கவலை அதிகரிப்பதுடன் சற்று எச்சரிக்கையாக இருப்பது நல்லது. கடக ராசிக்காரர்களுக்கு இந்த அரிய சேர்க்கை எதிர்மறை பலன்கள் ஏற்படுவதும் வாக்குவாதம் நீங்கும் தீங்கும் விளைவிக்கும் என்பதை அதனை தவிர்க்கவும் வாகனங்களில் செல்லும் போது கவனமாய் செல்லவும் திருமணத்தில் அமைதியாக செயல்பட வேண்டும். அவ்வாறு இல்லை என்றால் தற்கால பிரிவு கூட ஏற்படலாம். ஆரோக்கியத்திற்கு முக்கியத்துவம் கொடுப்பது மிகவும் அவசியமாகும். அடுத்தது சிம்ம ராசி தற்போது கேது உள்ளதால் முடிவெடுப்பதில் சிக்கல்கள் ஏற்படலாம். இந்த காலகட்டத்தில் செய்யும் வேலைகள் கவனமாய் இருக்கவும் சக ஊழியர்களுக்கு உதவி செய்ய முயற்சிப்பதும் பொறுமையாக இருந்து ஒவ்வொரு பணியும் சரியாக செய்வதும் சிறந்தது. திருமண உறவில் சில பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பு உள்ளதால் சரியான புரிதல் இல்லை என்றால் கருத்து வேறுபாடு ஏற்படலாம். தொழிலில் சில நெருக்கடிகள் ஏற்படலாம். தனிப்பட்ட வாழ்க்கை தொழிலில் சில பின்னடைவுகளை சந்திக்கலாம். அடுத்தது கும்ப ராசியிலே ராகு இருப்பதால் தொழில் சார்ந்த முடிவு மற்றும் பணியிட உறவில் கவனமாய் இருக்க வேலையில் அழுத்தம் அதிகரிப்பதுடன் கடுமையான சிரமத்தையும் சந்திக்க நேரிடும். சில தருணங்களில் நிலைமை மோசமாகி வேலையும் இழக்க நேரிடலாம். கவனம் தேவை. வியாபாரிகள் இந்த காலகட்டத்தில் ஏமாற்றங்களை சந்திக்கலாம். எதிர்பார்த்த லாபம் கிடைக்காமலும் சக ஊழியர்கள் உங்களது நட்பு மற்றும் இரக்க குணத்தை தவறாக பயன்படுத்தலாம். அதனால் உங்களது நற்பெயருக்கு பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பு உள்ளது. இப்படிப்பட்ட கோச்சார பதிவுகளை பெறுகின்ற புண்ணியவான்களே, பாக்கியவான்களே, சொல்லப்பட்ட கருத்துக்கள் அனைத்தும் பொதுவானது. உங்கள் தனிப்பட்ட ஜோதிட ஆலோசனை, எஞ்சோதிட ஆலோசனை, வாஸ்து ரீதியான ஆலோசனையை பெற இதிலே வருகின்ற அலைபேசிகளை தொடர்பு கொண்டு தொலைபேசிகளின் மூலமாக என்னை சந்தித்து சிந்தித்து நலம் பலம் வளம் பெற்று எல்லா வல்ல முருகப் பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று கூறி ஒவ்வொரு நாளும் மதியம் 2 மணி அளவிலே வெளியிடப்படுகின்ற தினப்பலன், ராசி பலன் இந்த பகுதியில்தான் வருகிறது. ஏற்கனவே ஜூலை மாத பலாபலன்கள் விரிவாகவும் விளக்கமாகவும் வெளியிடப்பட்டது. கூடுதலாக ஷார்ட்ஸ் என்று சொல்லப்பட்ட பகுதிகளும் இப்பொழுது நாங்கள் வெளியிட்டு கொண்டிருக்கின்றோம். அன்பர்கள் இதை கூர்ந்து கேட்டு நல்லதொரு விளக்கங்களை பெற்று அவர்கள் ஜோதிட வழிகாட்டுதலையும் ஆலோசனையும் பெறலாம். www.sreekumar.astro.in என்ற வெப் தளத்திற்கு சென்று இலவசமாக உங்களுடைய பிறவி ஜாதகத்தை நீங்கள் உருவாக்கலாம். உங்களுடைய திருமண காலம், வேலை செய்கின்ற காலம், தினசரி பஞ்சாங்கம் மற்றும் உங்கள் தினசரி ராசி, உங்களுடைய முழு ஜோதிட கேள்விகளுக்கு பதில் என்பதை நீங்கள் இதிலே முன்பதிவு செய்து என்னை சந்தித்து நீங்கள் விவரங்களை பெறலாம் என்பதை அன்பர்களுடைய கனிவான கவனத்திற்கு இங்கே நான் சொல்ல கடமைப்படுகிறேன். இப்பொழுது நாம் பார்க்கக்கூடிய கடைசி பகுதி 6வது பகுதி. இந்த 6வது பகுதியிலே 12 ராசிகளுடைய பொது பலனையும் 27 நட்சத்திரங்களுடைய தனி பலனையும் எந்த ராசிக்காரர்களுக்கு எந்த நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டம தினம் என்பதையும் தொடர்ந்து 12 ராசிகளுடைய விரிவான விளக்கமான பலாபலன்களை இப்பொழுது ஒன்றன் பின் ஒன்றாக நாம் பெற இருக்கின்றோம். முதலிலே மேஷராசிக்காரர்களுடைய இன்றைய பொதுபலன். இன்று அன்பும் பாசமும் அதிகரிக்கும். கருத்துக்களை பரிமாறும் முன்பு பொறுமை மற்றும் நிதானம் அவசியம் என்பதை உணருங்கள். மாணவர்களுக்கு கல்வி எதிர்பார்த்த வெற்றி கிடைக்கும். ஆர்வமுடன் பாடங்களை படிப்பீர்கள். அதிர்ஷ்ட நிறம் நீலம். அதிர்ஷ்ட எண்கள் 5, 6. அஸ்வினி நட்சத்திரத்தை சார்ந்த இன்று அன்பும் பாசமும் அதிகரிக்கும்.
கருத்துக்களை பரிமாறும் முன்பு பொறுமை மற்றும் நிதானம் அவசியம். பரணி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு மாணவர்கள் கல்வியிலே எதிர்பார்த்த வெற்றி கிடைக்கும். கிருத்திகை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு பாடங்களை ஆர்வத்துடன் படிப்பீர்கள், அதனால் பலாபலனையும் நீங்கள் பெறுவீர்கள். ரிஷப ராசிக்காரர்களுடைய இன்றைய பொதுபலன். இன்று புதிதாக வீடு மனை வாங்க வேண்டும் என்ற யோசனை செய்தவர்களுடைய எண்ணம் ஈடேறும். விரும்பிய நண்பர்களை விட்டு பிரிய வேண்டிய நிலை வரலாம், கவனம் தேவை. உங்களின் பொருட்களை மிக கவனமாய் பார்த்து கொள்ளும். அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள். அதிர்ஷ்ட எண்கள் 1, 5, 7. கிருத்திகை நட்சத்திரத்தை சார்ந்த இன்று புதிதாக வீடு மனை வாங்க வேண்டும் என்ற யோசனை செய்தவர்களுடைய எண்ணம் ஈடேறும். ரோகிணி நட்சத்திரத்தை சார்ந்த விரும்பிய நண்பர்களை விட்டு பிரிய வேண்டிய நிலை வரலாம், கவனம் தேவை. மிருக சீரிடம் நட்சத்திரத்தை சார்ந்த உங்களுடைய பொருட்களை மிகவும் கவனமாய் பார்த்து கொள்ளும். மிதுன ராசிக்காரர்களுடைய இன்றைய பொதுபலன். இன்று வேலையை கவனமுடன் செல்வது நல்லது. பகை விலகும், எதிர்ப்புகள் அகலும். அடுத்தவர்கள் செய்யும் நற்காரியங்களுக்கு ஆதரவாய் இருப்பீர்கள். மனமகிழும் சம்பவங்கள் நடைபெறும். உடல் ஆரோக்கியத்தை தரும். வீண் கவலை வந்து நீங்கும். அதிர்ஷ்ட நிறம் வெண்மை, பச்சை. அதிர்ஷ்ட எண்கள் 1, 3, 9. மிருகசீரிட நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் இன்று வேலையிலே கவனமுடன் செல்வது நல்லது. பகை விலகும். திருவாதிரை நட்சத்திரத்தை சார்ந்த எதிர்ப்புகள் அகலும். அடுத்தவர்கள் செய்யும் நற்காரியங்களுக்கு ஆதரவாய் இருப்பீர்கள். புனர்பூசம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் மனமகிழும் சம்பவங்கள் நடைபெறும். உடல் ஆரோக்கியத்தை தரும். வீண் கவலைகள் நீங்கும். கடக ராசிக்காரர்களுடைய இன்றைய பொதுபலன். இன்று தடைப்பட்ட காரியங்கள் தடை நீங்கி சாதகமாய் நடந்து முடியும். வழக்கு விவகாரங்களில் சாதகமான நிலை காணப்படும். தொழில் வியாபாரம் தொடர்பான காரியங்களில் இருந்த தடைகள் விலகும். போட்டிகள் குறையும். புதிய ஆர்டர்கள் பெறுவதற்கான தடைகள் நீங்கும். அதிர்ஷ்ட நிறம் வெண்மை, நீலம். அதிர்ஷ்ட எண்கள் 6, 9. புனர்பூசம் நட்சத்திரத்தை சார்ந்த இன்று தடைப்பட்ட காரியங்கள் தடை நீங்கி சாதகமாய் நடந்து முடியும். பூசம் நட்சத்திரத்தை சார்ந்த வழக்கு விவகாரங்கள் சாதகமான நிலை காணப்படும். தொழில் வியாபாரம் தொடர்பான காரியங்களில் இருந்த தடைகள் விலகும். ஆயில்யம் நட்சத்திரத்தை சார்ந்த போட்டிகள் குறையும். புதிய ஆர்டர்கள் பெறுவதற்கான தடைகள் நீங்கும். சிம்ம ராசிக்காரர்களுடைய இன்றைய பொதுபலன். இன்று உத்தியோகத்தில் இருப்பவருக்கு அலுவலகம் தொடர்பான அலைச்சல் குறை. குடும்பத்தில் இருப்பவர்கள் இணக்கமான போக்கு காணப்படும். கணவன் மனைவிக்கு இடையே இருந்து வந்த மன வருத்தங்கள் நீங்கும். பிள்ளைகளின் எதிர்கால நலன் குறித்து கவலை உண்டாகலாம். அதிர்ஷ்ட நிறம் பழுப்பு, வெளிர் நீலம். அதிர்ஷ்ட எண்கள் 5, 7. மகம் நட்சத்திரத்தை சார்ந்தவர் இன்று உத்தியோகத்தில் இருப்பவர்கள் அலுவலகம் தொடர்பான அலைச்சல்கள் குறை. பூரம் நட்சத்திரத்தை சார்ந்த குடும்பத்தில் இருப்பவர்கள் இணக்கமான போக்கு காணப்படும். கணவன் மனைவிக்கு இடையே இருந்த மனஸ்தாபங்கள். உத்திரம் நட்சத்திரத்தை சார்ந்த பிள்ளைகளின் எதிர்கால நலன் குறித்து கவலை உண்டாகலாம். கன்னியா ராசியை சார்ந்தவர்களுடைய இன்றைய பொதுபலன். இன்று பெண்களுக்கு வீண் செலவு குறையும். பயணங்கள் செல்ல நேரிடலாம். திறமையான செயல்கள் மூலம் எடுத்த காரியம் சாதகமாய் நடந்து முடியும். மாணவர்களுக்கு கல்வியிலே நல்லதொரு முன்னேற்றம் கிடைக்கும். முட்டுக்கட்டைகள் விளங்கும். சகமான ஒரு ஒத்துழைப்பு இருக்கும். அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை, மஞ்சள். அதிர்ஷ்ட எண்கள் 1, 5, 7. உத்திரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர் இன்று பெண்களுக்கு வீண் செலவு குறையும். பயணங்கள் செல்ல நேரிடலாம். அஸ்தம் நட்சத்திரத்தை சார்ந்த திறமையான செயல்கள் மூலம் எடுத்த காரியங்கள் சாதகமாய் நடந்து முடியும். மாணவருக்கு கல்வியிலே நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படும். முட்டுக்கட்டைகள் விலகும். சித்திரை நட்சத்திரத்தை சார்ந்த சக மாணவர்களுடைய ஒத்துழைப்பு இருக்கும். துலாம் ராசியை சார்ந்தவர்களுடைய இன்றைய பொதுபலன். இன்று எல்லா நன்மைகளையும் தடையின்றி அடைவீர்கள். இதுவரை தொந்தரவு கொடுத்து வந்த நோய் விலகும். அதனால் ஏற்பட்ட மனபாரம் குறையும். வரக்கூடிய உபரி வருவாயால் கடன் அடைபடும். அரசியல் துறையினருக்கு புதிய ஒப்பந்தங்கள் கை கொடுக்கும். அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள், ஆரஞ்சு. அதிர்ஷ்ட எண்கள் 1, 3. சித்திரை நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் இன்று எல்லா நன்மைகளையும் தடையின்றி அடைவீர்கள். இதுவரை தொந்தரவு கொடுத்து வந்த நோய் விலகும். சுவாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு மனபாரம் குறையும். வரக்கூடிய உபரி வருவாய் கடன் அடை. விசாக நட்சத்திரத்தை சார்ந்த அரசியல் துறையினருக்கு புதிய ஒப்பந்தங்கள் கை கொடுக்கும். விருச்சிக ராசிக்காரர்களுடைய இன்றைய பொதுபலன். இந்த எந்த கொள்முதலையும் தயக்கமின்றி செய்யலாம். வியாபாரம் பெருகும். போட்டியாளர்கள் விலகி செல்வார். கடன் பிரச்சனை குறையும். குடும்பத்தில் நிம்மதி உண்டாகும். வெளியூர் பயணங்கள் செல்ல நேரிடலாம். அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள், பச்சை. அதிர்ஷ்ட எண்கள் 2, 5, 9. விசாக நட்சத்திரத்தை சார்ந்தவர் இன்று எந்த கொள்முதலையும் தயக்கமின்றி செய்யலாம். வியாபாரம் பெறும். அனுஷ நட்சத்திரத்தை சார்ந்த போட்டியாளர்கள் விலகி செல்வார்கள். கடன் பிரச்சனை குறையும். குடும்பத்தில் நிம்மதி உண்டா. கேட்ட நட்சத்திரத்தை சார்ந்த வெளியூர் பயணங்கள் செல்ல நேரிடலாம். தனுசு ராசிக்காரர்களுடைய இன்றைய பொதுப்பலன்கள். இன்று வரவேண்டிய நிலுவையில் உள்ள பணம் வந்து சேரும். தந்தையின் மூலம் நன்மை உண்டா. எந்த ஒரு காரியத்திலும் தெளிவான முடிவை எடுப்பீர்கள். மனதிலே இருந்த வீண் கவலைகள் நீங்கும். அரசாங்கத்தின் மூலம் நடக்க வேண்டிய காரியங்கள் இருந்த முட்டுக்கட்டைகள் நீங்கும். அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள், வெள்ளை. அதிர்ஷ்ட எண்கள் 9, 3. மூலம் நட்சத்திரத்தை சார்ந்தவர் இன்று வரவேண்டிய நிலுவையில் உள்ள பணம் வந்து சேரும். ஒரு ஆட நட்சத்திரத்தை சார்ந்த தந்தையின் மூலம் நன்மை உண்டாகும். இந்த ஒரு காலத்தில் தெளிவான முடிவை எடுப்பீர்கள். உத்திராட நட்சத்திரத்தை சார்ந்த மனதில் இருந்த வீண் கவலைகள் நீங்கும். அரசாங்கத்தின் மூலம் நடக்க வேண்டிய காரியங்களில் இருந்த முட்டுக்கட்டைகள் நீங்கும். மகர ராசிக்காரர்களுடைய இன்றைய பொதுபலன்கள். இன்று தொழில் வியாபாரத்தில் பார்ட்னர்கள் மூலம் நன்மை உண்டாகும். வியாபாரத்துக்கு தேவையான நிதி உதவியும் கிடைக்கலாம். உத்தியோகத்தில் போய் எளிதாக பணிகளை செய்யும்படி
தற்காலிக பதவி உயர்வு, கூடுதல் பொறுப்புகள் கிடைக்கப் பெறலாம். அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு, அடர் நீலம். அதிர்ஷ்ட எண்கள் 4, 6. உத்திராட நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் இன்று தொழில் வியாபாரத்தில் பார்ட்னர் மூலம் நன்மை உண்டாகும். திரு ஓணம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் வியாபாரத்துக்கு தேவையான நிதி உதவியும் கிடைக்கலாம். உத்தியோகத்தில் போய் எளிதாக பணிகளை செய்யும்படி இருக்கும். அவற்றின் நட்சத்திரத்தை சார்ந்த தற்காலிக பதவி உயர்வு, கூடுதல் பொறுப்புகள் கிடைக்கப் பெறலாம். கும்ப ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலனை பார்ப்பதற்கு முன்பு அவர்களுக்கு இன்றைய தினம் சந்திராஷ்ட தினமாய் தொடர்வதால் எதிலும் எச்சரிக்கையாகவும் ஜாக்கிரதையாகவும் கவனமாகவும் பொறுப்பாகும். மேலும் மௌனியாக இருப்பது மிக மிக நல்லது. பிறர் விஷயங்களிலே மூக்கை நுழைக்கக்கூடாது. குறிப்பாக வாகனங்களை ஓட்டும் பொழுது முழு கவனத்தோடு ஓட்ட வேண்டும். கும்பராசியை சேர்ந்தவர்களுக்கு சந்திராஷ்ட தின தீட்சணையை மட்டுப்படுத்த ஆஞ்சநேய மூர்த்தியினுடைய வழிபாடு கண்டிப்பாக தேவைப்படுகிறது. கூடுதலாக அனுமன் சாலிசா, சுந்தரகாண்டம் பாராயணம் கண்டிப்பாக செய்ய வேண்டும். அவ்வாறு செய்வதன் மூலம் சந்திராஷ்ட தின தீட்சணை மட்டுப்படும். மீன ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன். இன்று மனக்குழப்பம் நீங்கி எதிலும் தெளிவான முடிவு எடுக்கும் மனநிலை ஏற்படும். காரிய தடைகள் விலகும். எதிர்பார்த்த பணம் வரலாம். மாணவர்களுக்கு கல்வியிலே எதிர்பார்த்த முன்னேற்றம் கிடைக்கும். விளையாட்டுகளில் ஈடுபாடு அதிகரிக்கும். அதிர்ஷ்ட நிறம் பச்சை, மஞ்சள், நீலம். அதிர்ஷ்ட எண்கள் 2, 5, 7. புரட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர் இன்று மனக்குழப்பம் நீங்கி எதிலும் தெளிவான முடிவு எடுக்கும் மனநிலை ஏற்படும். உத்திரட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்த காரிய தடைகள் விலகும். எதிர்பார்த்த பணம் வரலாம். ரேவதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு மாணவர்களுக்கு கல்வி எதிர்பார்த்த முன்னேற்றம் கிடைக்கும். விளையாட்டுகளில் ஈடுபாடு அதிகரிக்கும். இதுவரையில் பொது பலனை கேட்டறிந்த நீங்கள் உங்கள் ஜாதகத்தின் தனி பலனை அறிய ஜோதிட ரீதியாக, எஞ்சோதிட ரீதியாக, வாஸ்து ரீதியாக நல்லதொரு விளக்கங்களை பெற இதிலே வருகின்ற அலைபேசிகளை தொடர்பு கொண்டு தொலைபேசிகளின் மூலமாக என்னை சந்தித்து சிந்தித்து நலம் பலம் வளம் பெற்று எல்லா வல்ல முருகப்பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ வேண்டும் என்று கூறி இன்றைய பதிவை நிறைவு செய்து நாளைய தினப்பலன் நிகழ்ச்சியிலே உங்களை எல்லாம் சந்திக்க இருக்கின்றேன். நன்றி, வணக்கம்.